அதாவது 2011 இருந்து நான் அரசியலை பற்றிய பயணத்தில் இருந்தேங்க. 2015-16 நான் யூபிஎஸ்சி படித்தேங்க. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய சைகை துரைசாமி அவர்களுடைய அறக்கட்டளையில் தான் படித்தேன். படிக்கும்போது நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சட்டங்கள் இயற்றப்படுத்து அதை நடைமுறைப்படுத்துறதை விட சட்டங்கள் இயற்றப்படுறதுலேயே சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அரசியலுக்கு மட்டும்தான் இருக்குங்க. அதனால அரசியலை தவிர வேற எந்த அதிகாரத்தாலையும் சட்டத்தை இயற்ற முடியாது. சட்டத்தை இயற்றாமல் நாம் காணக்கூடிய கனவை நனவாக்க முடியாது. அதனால அந்த ஒரு துறையில நம்ம ஈடுபடுத்தி கொள்ளணும். இதுதான் நம்மளுடைய பிரதான வேலைங்க. இதோட சேர்ந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் முடிச்சிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேங்க. அது பொருளாதார மேன்மைக்காக. பட் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக நம்ம முழு நேரமாக இருக்கணும் அப்படின்னா அரசியலை தவிர வேற வழி இல்லை. அதனால அரசியலில் பயணிக்கிறேங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பொழுது எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது. நான் எந்த கட்சியில் சேரலாம் அப்படின்னு. இன்னைக்கு தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போது பாஜகவில் இணையலாம். நிறைய பேர் சொன்னது, நிறைய நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே பாஜகவில் இணையலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணாங்க. பாஜகவுக்கும் நமக்கும் முரண் இல்லை, சில வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஹிந்து என்பது மதம்னு பல பேர் சொல்றாங்க. ஹிந்து என்பது வாழ்வியல் முறைன்னு பாஜக சொல்லும். அதையும் கடந்து ஹிந்து என்பது அடிப்படை அடையாளம்னு நம்ம சொல்றோம். இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேறு வழி இல்லாமல் தனித்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. அதனால இந்த முடிவு.